ராகினி, பசுபதி அதுக்கப்புறம் வந்து அன்பரசு எல்லாருமே வந்து இங்க என்ன பண்றாங்க, இந்த மாரி சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கும் உள்ள கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து உண்மைய சொல்றாங்க. அத கேட்டு காவேரியோட வீட்ல எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. காவேரி கிட்ட கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. இத பார்த்துட்டு காவேரி வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணா. பணம் வந்து குடுத்து கல்யாணம் பண்ண வச்சா, வேற எதுவுமே கிடையாது. இவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல. 2 பணத்துக்காக தான். அதுவும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் 2 பேருக்குள்ள நடந்தது. கான்ட்ராக்ட்டும் முடிய போகுது. இதுக்கப்புறம் வந்து உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு தான் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு சாரதாம்மா பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. இப்படி பண்ண வாரி தலையில கொட்டிக்கிட்டேடி, ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வேற என்ன விஜயோட பணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா. விஜய் வந்து பணம் கொடுத்துருக்காரு. அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு நம்மலாம் சொல்றாங்க. ரொம்ப மோசமா பேசுறாங்க காவேரியை பத்தி. இதெல்லாம் கேட்டு காவேரி அழறாங்க தாங்க முடியாம. தாத்தா வந்து எவ்வளோ சொல்ல பார்க்குறாரு. இங்க பாருங்க, பார்த்தீங்கல்ல இப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு தேவையா? ஆனா வெண்ணிலா எவ்வளோ நல்லவ. அவ பார்த்திக்கல விஜய்க்காக எவ்வளோ தூரம் வந்து இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ கூட விஜய் ஞாபகமாகவே இருக்கா. அந்த மாதிரி பொண்ணு தான் உங்களுக்கு கரெக்டு. இந்த மாதிரி வெண்ணிலாவை பிரித்ததுக்கு நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அதே மாதிரி வெண்ணிலா தான் வந்து சேர்ந்துட்டாலே இதுக்கப்புறம் என்ன இருக்குது. காவேரியை நீங்கள் அழகாக அமுச்சு விடலாம். இப்போ தான் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சுல, காவேரி ஈஸியாக அமுச்சு விடலாம் விஜய் அப்படி சொல்லிட்டு ராகினி விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது என்ன கேட்ட தாத்தா நிறுத்துறீங்களா அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டாரு. என்ன நினச்சிட்டு மனசில் எதுக்காக காவேரி அனுப்பணும்? காவேரி தான் என் வீட்டு மருமக. அது யார் மாற்றம் கிடையாது. விஜய்க்கு பொண்டாட்டி காவேரி தான். தேவையில்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் அவ்வளோதான். உங்களுக்கு யார் இதெல்லாம் தலையிடன்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக திட்டாரு. உடனே வந்து என்ன தாத்தா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். காவேரி மாதிரி ஒரு ஆள் கூடலாம் விஜய் நல்லா வாழவே முடியாது. விஜய்க்கு பொருத்தமானவ கண்டிப்பாக வந்து அது அவங்க விரும்பின பொண்ணு தான். விஜயோட மனசில் வெளியில தான் இருக்கான்ற போது காவேரி எதுக்கு? காவேரி தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்கா. அதனால் அவளை ஈஸியாக வந்து நீங்கள் அனுப்பிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் சட்ட சிக்கலும் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு பசுபதி. இதெல்லாம் கேட்டு வந்து காவேரியோட குடும்பம் கதறி கதறி அழறாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ண? பார்த்தல உன்னை இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் என் தலை எழுத்துன்னு சொல்லிட்டு காவேரி அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எல்லார் முன்னாடி வந்து காவேரி வந்து சொல்கிறாரு, காவேரி ஏன் பொண்டாட்டியா அனுப்ப சொல்லி நீங்கள் யார்? இப்போ வரைக்கும் காவேரி நானும் நல்லபடி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவளும் நானும் இப்போ பண்ணது உண்மை தான் கான்ட்ராக்ட் மேரேஜ். அதுக்காக அவள் என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆக மாட்டா. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறோம். நாங்கள் எப்படி வேணாலும் இருக்கோம். உங்களுக்கு என்ன வந்தது? அது உங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயம். மரியாதை வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க. அப்படி வெளியே போல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாரு. சொன்னது என்னமோ பொய் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே நீங்கள் பண்ணீங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்லலாம். ஆமாம் நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணோம். காவேரி வேணும்னு பணத்துக்காக ஒன்று என்னை மேரேஜ் பண்ணலை. காவேரிக்கு நான் பணம் கொடுத்தது உண்மை தான். அவள் பணத்துக்காக முதல்ல வந்து சமைச்சது உண்மை தான். ஆனால் அவள் அவங்க தங்கச்சியை காப்பாற்ற தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் விஜய் சொல்ல சொல்ல சாரதா அப்படியே வந்து தாங்க முடியாமல் கதறி அழறாங்க. எல்லாருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க. காவேரி உலகத்தில் காவேரி மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டா. அந்த மாதிரி ஒருத்தி காவேரியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்குலாம் அருகதே கிடையாது. இதுக்கப்புறம் காவேரி பற்றி யாராவது இதாக பேசுகிறீங்க, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கத்துறாரு. இதெல்லாம் பார்த்தா காவேரி வந்து அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. சாரதா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க விஜய் சொன்னதை கேட்டு.